வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்ப்பா. கஷ்டப்படுறவங்க தட்டு தடுமாறி கொஞ்சம் முன்னேறி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் முன்னேறி வந்துட்டாவே உலகம் பேசும் பாருங்க. அப்படி பேசுங்க. அவன் இதுக்குள்ளே எப்படி முன்னேறினான், இதுக்குள்ளே இப்படி வளர்ந்தான், இதுக்குள்ளே இவனுக்கு எவ்வளோ வந்தது, அப்படி இப்படின்னு குறை சொல்கிறவங்க தாங்க. அவன் கஷ்டப்படுறானே, அவன் முன்னேறி வரதுல தப்பே கிடையாது, அவன் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அதுக்கு ஒரு பட்டம் கட்டுறாங்க. இவன் எப்படி முன்னேறி வந்தான், இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் இது வளர்ந்து வந்தான் அப்படின்ட்டு பார்த்து பொறாமைப்படுறவங்க தாங்க அதிகமாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, இவன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், அவன் கஷ்டப்படுறான், அவன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு நல்லது பண்ணுற காலமே கிடையாதுங்க இது. அவங்க அந்த கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ அசிங்கங்கள், வேலை மேலே எத்தனை பேச்சு, எத்தனை அசிங்கம், எவ்வளோ எவ்வளோ பேர் கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க. இவனுக்கு மட்டும் வேலை கொடுக்குறியே, எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன், இவனுக்கு மட்டும் சம்பளம் அதிகமாக கொடுக்குறியே, எனக்கு சம்பளம் கொடுமா, அப்படி போட்டு கொடுக்குறவங்க கூடயே இருந்து எக்கச்சக்கமானங்க. அந்த கஷ்டத்துலேயும் கூடவே இருந்து நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்தவங்க தாங்க இந்த காலத்தில் நிறைய அதிகம். அதுக்கே பொறாமைப்படுறாங்க சில பேர். நமக்கு தூரம் இருந்த எதிரிங்க தேவையே இல்லைங்க. பக்கத்தில் இருந்து இருக்கிற எதிரிங்க தாங்க அதிகமாகவே. பக்கத்தில் இருக்கிறவங்க குறை சொல்கிறவங்க தான் அதிகமே தவிர, தூரம் இருந்து நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறவங்க யாருமே கிடையாது.